இந்த டேர்ம் பிளான் சொல்கிறாங்களே, இது எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அயல்நாட்டில் ஒரு சுரங்க தொழிலாளி வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் அவருடைய மனைவி ஒரு அட்வொகேட் கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சுரங்கத்தில் ஏற்பட்ட ஒரு ஆக்சிடென்ட்னால அந்த சுற்றுச்சுவரெல்லாம் இடிஞ்சு விழவே அவர் இறந்துட்டார். உடனே அந்த சுரங்கத்தோட முதலாளி அவரோட ஒரு மாத சம்பளத்தை அவரோட மனைவி கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க ரொம்ப அதிகம் படிப்பறிவு இல்லாதவங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அட்வொகேட்டை கொண்டு கொடுத்து, இதை நீங்கள் வச்சுக்கோங்க, நான் எப்போ தேவைப்படுதோ நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அட்வொகேட் கேட்டிருக்காரு, இது யார் கொடுத்தாங்க, எதனால் கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காரு. இந்த அம்மாவும் விவரத்தை சொல்லியிருக்காங்க. உடனே அப்போ அவர் சொல்லியிருக்காரு, அவர் ஆக்சிடென்டலாக இறந்துருக்காரு. சப்போஸ் அவர் தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னா உங்கள் குடும்பத்துக்கு தொடர்ந்து வருமானம் வந்திருக்கும். ஸோ இந்த ஒரு மாத சம்பளம் அப்படிங்கிறது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஃபைல் பண்ணி ஜெயிச்சு, ஸோ அந்த குடும்பத்துக்கு அவரோட ஆண்டு வருமானத்துலேருந்து 25 மடங்கு முதலாளி அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிச்சு அந்த தொகையை வாங்கி கொடுத்தாராம். ஸோ இப்படி தான் டேர்ம் பிளான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த காலத்திலேயே தோன்றியிருக்கு. ஸோ யாரெல்லாம் டேர்ம் பிளான் எடுத்துக்கலாம் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் சம்பாதிக்கிறீங்க, உங்களை நம்பி உங்கள் மனைவி குழந்தை இருக்காங்க, இல்லை உங்கள் பெற்றோர்கள் இருக்காங்க, இல்லை 2 பேரும் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு டேர்ம் பிளான் எடுத்து வைக்கணும். ஸோ அது உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப பேருதவியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு ஹோம் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் கூட, அந்த ஹோம் லோன் கட்டி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு குடும்பத்துக்கு அந்த பணத்தொகை தேவை. சப்போஸ் உங்களுக்கு வருமானம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், நீங்கள் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் உங்கள் குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீட்டை ஜப்தி பண்ணுறதுக்கு பேங்கர்ஸ் வந்தாங்கனாலும் இந்த டேர்ம் பிளான் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய, நீங்கள் இறந்து போயிட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய தொகை அந்த ஹோம் லோனை அடைக்கிறதுக்கு பேருதவியாக இருக்கும். 3வது விஷயம், உங்கள் குழந்தைகள் படிப்பு, கல்யாணம், வீடு ரெனோவேஷன், வீட்டு செலவுகள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த ஹோம் லோன் இந்த டேர்ம் பிளான் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தொகை ரொம்ப பேருதவியாக இருக்கும். அடுத்து நீங்கள் காலமெல்லாம் வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க, பட் உங்களால் எந்த சொத்தும் சேர்க்க முடியல, ஒரு வீடு வாங்க முடியலையோ, இல்லை நகை பொருள் எதுவுமே சேர்க்க முடியல அப்படின்னாலும் கூட, நீங்கள் வருஷந்தோறும் கட்டக்கூடிய அந்த ஒரு சின்ன சின்ன ப்ரீமியம் அமௌண்ட் உங்களுக்கு நீங்கள் இல்லாதப்போ உங்கள் குடும்பத்துக்கு அது ஒரு சொத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி காரணங்களால் நம்ம டேர்ம் பிளான் கண்டிப்பாக எடுக்கணும்.